எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா ரவிசங்கர், சித்த மருத்துவர், ஆட்டிசம் தெரபிஸ்ட், ஆயுர்வேதிக் விமன் அண்ட் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லட்டுமா? இப்போ நம்ம சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காமல் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன், ஐ லூஸ் மோஷன் போகும்ல, அந்த லூஸ் மோஷனுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாதுளை மரம் இருந்ததுன்னா அந்த மாதுளம் பிஞ்சு ஒரு 2 பிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்படி மாதுளம் பிஞ்சு உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா கடைக்கு போயிட்டு ஒரு மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்து அந்த மாதுளம் பழத்தை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட் கலர் பார்ட் யூஸ்வலாக நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. மாதுளம் விதைகள் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஒயிட் பார்ட்டு தான் முக்கியம். ஸோ அது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு மாதுளம் பிஞ்சு இல்லைன்னா அந்த மாதுளம் ரைண்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டே வாங்க, லைக் 2-3 டைம்ஸ். நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லூஸ் மோஷன் அரெஸ்ட் ஆயிரும், டீஹைட்ரேட் ஆக மாட்டீங்க. ஸோ அடிக்கடி நம்ம போயிட்டே இருக்கும்போது உடம்பு டீஹைட்ரேட் ஆகும். அது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதுளம் பிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம உடம்புல இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிறது, இந்த மாதிரி நேரத்தில் துவர்ப்பு சுவையுள்ள மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். துவர்ப்பு சுவையுள்ள உணவோ மருந்தோ நம்ம பிளட்டையும் நம்ம வாட்டரையும் ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. அதனால தான் துவர்ப்பு சுவையில் மாதுளம் பிஞ்சு கொடுக்குறோம். எல்லாருக்கும் இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.